PHP Part 3. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்கோ இருக்குது, பிரிண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டுக்கும் எக்கோக்கும் உள்ள சிமிலாரிட்டி பார்ப்போம். ஸோ பிரிண்ட்டும் எக்கோ ரெண்டுமே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரன்சிஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், வித்தவுட் பேரன்சிஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். எக்கோக்கும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி பிட்வீன் எக்கோ அண்ட் பிரிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? போத் யூஸ் டு டிஸ்பிளே அவுட்புட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள பிரிண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து செமிகோலன் கொடுத்துருவேன். இப்போ ப்ரௌசரில் போய் நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா போட்டு. அதே மாதிரி எக்கோ. ஸோ டபுள் கோட்ஸில் பிரிண்ட் எக்கோ எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு செமிகோலன் போடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸாம்பிள், எக்கோ எக்ஸாம்பிள். ஸோ போத் பிரிண்ட் அண்ட் எக்கோ இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே அவுட்புட். புரியுதா? ரெண்டுமே வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சிமிலாரிட்டி கேன் பி யூஸ்டு வித் parenthesis ஆர் வித்தவுட் parenthesis. அதாவது எக்கோவும் பிரிண்ட்டோ ரெண்டுமே நம்ம வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம், ப்ராக்கெட் இல்லாமையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் parenthesis. ஸோ இப்போ இது வந்து ஜென்ரலாக நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பேரன்சிஸ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து வித் பேரன்சிஸ். ஸோ வித் பேரன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ப்ராக்கெட், ஸோ லாஸ்ட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். புரியுதா? ஸோ இது ரெண்டுமே தான். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கோக்கும் பிரிண்ட்டுக்குள்ள சிமிலாரிட்டி. ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி வந்து ரெண்டுமே அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். செகண்ட் சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேரன்சிஸ் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் பேரன்சிஸ் யூஸ் பண்ணலாம். ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் எக்கோ அண்ட் பிரிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா எக்கோவில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆர்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ யூஸிங் கமா. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணவே முடியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து ரிட்டர்ன் பண்ணாது வேல்யூவை, ஆனால் பிரிண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் டிஃபால்ட்டாக 1 தான். கம்பேர்ட் டு பிரிண்ட் எக்கோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து கம்பேர்ட் டு எக்கோ ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கோ அண்ட் பிரிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் எக்கோ. ஸோ எக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் யூஸிங் கமா. ஓகேவா? ஸோ கேன் பாஸ் மல்டிபிள் ஆர்குமெண்ட் செப்பரேட்டட் பை கமா. கமா வச்சு என்ன பண்ணால் நம்ம மல்டிபிள் ஆர்குமெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்கோன்னு போடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து டாலர் சிம்பிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு அலோன் வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா எக்கோவில் போய்ட்டு கமா போட்டுட்டு அந்த ரெண்டு வேரியபிள் நேம் ஃபஸ்ட் வேரியபிள் நேம் கமா செகண்ட் வேரியபிள் நேம் கொடுத்து செமிகோலன் போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு அலோ வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ எக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம், யூஸிங் கமா வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பிரிண்ட்டில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ பிரிண்ட்டில் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ எக்கோக்கும் பிரிண்ட்டுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இன் பிரிண்ட் டஸ் நாட் பாஸ் மல்டிபிள் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ இந்த பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் வேரியபிள் கம்மா செகண்ட் வேரியபிள் கொடுத்து செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ வந்து இட் வில் த்ரோ எரர் ஆகுதா?
ஸோ ஏன்னா வந்து நம்ம பிரிண்ட்டில் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அப்படி பிரிண்ட் பண்ண நினச்சா இட் வில் த்ரோ எரர். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் எக்கோ. ஸோ எக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. ஸோ எக்கோன்ற ஒரு ஃபங்க்ஷன் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணாதுன்னு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க அதுக்கு வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு 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 மெத்தட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், அதுதான் ரிசல்ட்டு. ஸோ எக்கோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் வேல்யூன்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ப்ரௌசர் சர்ச் பண்ணும்போது இட் வில் த்ரோ எரர் பிகாஸ் எக்கோ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. புரியுதா? அதனால எரர் வந்து த்ரோ ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட். ஸோ பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வேல்யூ 1. ஸோ பிரிண்ட் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஆனால் டிஃபால்ட்டாக அது 1 தான். புரியுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரிண்ட்டுன்னு நான் தரேன். ஜஸ்ட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 11 கார்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிட்டர்ன் பண்ணுறது டிஃபால்ட்டாக 1, செகண்ட் வர்றது அவுட்புட்னு அர்த்தம். புரியுதா? ஸோ எக்கோக்கும் பிரிண்ட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னா செகண்ட் டிஃப்ரென்ஸ், எக்கோ வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது, பிரிண்ட் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? ஸோ தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு பிரிண்ட் எக்கோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பிரிண்ட் வந்து கம்பேர்ட் டு எக்கோ ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் தேர்ட் டிஃப்ரென்ஸ்.